அண்மை செய்தி. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகளில் தாக்குதல் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது. 200 ட்ரோன்கள், 450 ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டோம் என்று பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான மோதலில் அமெரிக்காவும் தலையிட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது ஈரான். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகளில் தாக்குதல் என இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரம் என்ன? தாக்குதல்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு? என்ன விவரம்? இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த மோதல் 8வது நாளாக தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் பல நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. ஈரானின் உடைய பெட்டா மற்றும் அவர்களுடைய சகாப் 3 என கூறப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தின. குறிப்பாக நேற்று மருத்துவமனை மற்றும் பங்குச்சந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் சேதமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் நேற்று மட்டும் மரணம் அடைந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும். ஈரானினுடைய உச்ச தலைவர் காமேனி மரணம் அடையும் வரை இந்த போர் நிறைவடையாது என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இந்த போரின் பொறுத்தவரை அமெரிக்கா இணைவதா வேண்டாமா என்பது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுக்கப்படும் என ட்ரம்ப் தலைமையிலான குழுவினர் தற்போது முடிவெடுத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவின் ஜெனீவாவிற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் UK உள்ளிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்தும் இஸ்ரேலினுடைய தாக்குதலை முடிவு கொண்டு வருவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ட்ரம்பின் ராஜதந்திரத்திற்கான சாரளத்தை வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படைகள் உன்னிப்பாக கவனிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய தாக்குதல் அவர்களுடைய தார்மீக அடிப்படையிலானது என தற்போது வடகொரியா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவும் அவர்களுடைய ரயில் பாதை வழியாக ஏவுகணைகளை தொடர்ச்சியாக அனுப்பி வருவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் பல நகரங்கள் மீதும் தற்போது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வருவதால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என பல நாடுகள் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவும் இஸ்ரேலில் இருந்து, குறிப்பாக டெல் அவீவ், ஹைஃபா, ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. 8வது நாளாக இந்த தாக்குதல் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் 2 பக்கமும் உயிரிழப்புகளும் பொருட்சேதாரமும் ஏற்பட்டு வருகிறது. 8 நாட்களை கடந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில ஈரான் இப்ப தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு. இஸ்ரேல் மேல தாக்குதலால பல்வேறு பாதிப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கும் நிலையில ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்போடு இஸ்ரேல் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாலவெற்றிவேல்? தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை மற்றும் வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுடைய ஆரம்ப புள்ளியாக இருப்பது ஈரான் அணுசக்தியை தயாரித்து வருவதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டு தான். எனவே ஈரான்ல இருக்கக்கூடிய 7 அணுசக்தி கிடங்குகள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறுகிறது. ஈரான் அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு அணுசக்தியை தயாரிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு மேற்கு நாடுகள் அனைத்துமே ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அமெரிக்கா இந்த போரில் உதவக்கூடாது என அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பலர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தும் அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நகரங்கள்ல நேற்று ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்ல அமெரிக்கா நேரடியாக களம் இறங்கக்கூடாது என ஒரு தரப்பினரும், களம் இறங்க வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் கூறுகிறார்கள். இந்த போரில் ஒருவேளை அமெரிக்கா நேரடி களத்திற்குள் இறங்கும் பட்சத்துல இந்த போரினுடைய தீவிரம் அதிகமாகும். அதே நேரத்துல ரஷ்யாவும் அமெரிக்கா இந்த போர்ல நேரடியாக களத்தில் இறங்கக்கூடாது என தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.